எமர்ஜென்சிக்கு இந்தியாவே எதிர்ப்பு காட்டுது. எம்ஜிஆர் வந்து ஆதரித்தார். அதை வச்சு தான் தமிழ்நாட்டில் அவங்க தப்பிச்சாங்க. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க அன்றைக்கி சாயந்தரம். எங்கள் அண்ணன் வந்து டெல்லிக்கு போகிறார். நைட்டு இவர் டெல்லி ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது இது டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. ஹைதராபாத்தில் பிளேன் நிற்கும். டெல்லி போகிற ஃப்ளைட்டு டைரெக்டாக போகுது. ஹைதராபாத்தில் லேண்ட் ஆகிட்டு திருப்பி இப்படி டேக் ஆஃப் ஆகும். ஹைதராபாத்தில் இது பண்ணும்போது இவர் கீழே இறங்கி அப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து நிறையா பேர் வந்து தமிழ்நாட்டில் என்ன சார் நடக்குது அப்படின்னாரு. ஏன் என்ன அப்படின்னாரு, ஆர்மியாக போகுது தமிழ்நாட்டுக்கு. டெல்லியிலேருந்து ஆர்மி வந்துக்கிட்டே இருக்குது, தமிழ்நாட்டை நோக்கி போகுது. இவருக்கு அப்போவே ஒரு டவுட் வந்துருச்சு. அப்புறம் போய் அங்கே போனாக்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பெரிய இராணுவ கத்தை வச்சு அடக்கிற அளவுக்கு கலவரம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதெல்லாம் வரல. இதுக்கு காமராஜருடைய சப்போர்ட் இருந்தும் கலைஞர் இருந்தும் கூட எமர்ஜென்சி வந்து இவங்க 2 பேர்த்தையும் தூக்கி அடிச்சுக்கிட்டு எம்ஜிஆருடைய செல்வாக்கு அதை இது பண்ணிச்சு. அப்போ காமராஜரும் உயிரோட இல்லை. எமர்ஜென்சி வந்த போது இல்லை. காமராஜர் இறந்த பிறகு தான் அவர் கொண்டாங்க. இது தான் அன்றைக்கி நடந்தது. அதனால் அவர் உயிரோடு இருக்கும்போதே இந்த எமர்ஜென்சி வருதுன்னு தெரிஞ்ச உடனே கலைஞரை கூப்பிட்டு நீ நின்று எதிர்த்து இது பண்ணும்போது உங்கள் சப்போர்ட் இருக்கும்போது நான் எதுக்குறேங்கன்னு நின்னார்.